பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கும் ஒரே அன்னை ஆதிசக்தி. ஆதிகோடி பீடம், பவித்ரபுரி சமஸ்தானம், பரமக்குடி மெயின் ரோட், குமரிக்குடி. அனைவரும் வருக, ஆதிசக்தியின் அருளை பெறுக. அவர் அதற்காக ரொம்ப கலங்குகிறார், வருத்தப்படுகிறார், மன்னிப்பு கேட்கிறார், காலில் விழுகிறார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இந்த நாட்டிலே விஜய்க்கான வாக்கு எது என்று நான் முதலிலே தெளிவாக சொல்கிறேன். விஜயினுடைய கவர்ச்சி, விஜயினுடைய அரசியல், இதற்காக உள்ள வாக்கை விட 15% வாக்கு தமிழ்நாட்டில் அலைகிறது. அந்த வாக்கு விஜயகாந்துக்கு அப்புறம் சீமானுக்கு வந்தது. அந்த வாக்கு இப்பொழுது விஜய்க்கு வரும். ஏற்கனவே 31% வாக்குகளை சென்ற சட்டமன்ற தேர்தலில் பெற்றிருக்கிறார் எடப்பாடி. இப்பொழுது இவருடைய ஒரு 10-12% வாக்குகள், 15% வாக்குகள் அவரோடு சேருமானால் அதுவே போதுமானது. இன்னும் 2-3 கட்சிகள் வரும். நமக்கு அதனால் வரப்போகின்ற லாபம் ஸ்டாலினுடைய ஓட்டு வங்கியான மைனாரிட்டி ஓட்டு வங்கி சிதைவுற்று அவையெல்லாம் இந்த பக்கம் விஜயை நோக்கி வரும், இந்த அணியை நோக்கி வரும். விஜயினுடைய வாக்கு வங்கியே சிறுபான்மை வாக்கு வங்கி. இந்த எஸ்ஐஆர் மத்திய அரசு தேர்தல் ஆணையம் கொஞ்சம் சரி கட்டிட்டு வராங்க, பிற மாநிலத்திலையும் நடத்துகிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பண்ண போகிறாங்க. இதுக்கு திமுக இப்போ புதுசாக எல்லாவற்றுக்கும் பெண்டாட்டி திருப்பி படுத்து கொண்டு விட்டால் கூட மைய அரசு தான் அதற்கு காரணம் என்று சொல்வார்கள். எல்லாவற்றிலும் மைய அரசினுடைய பங்கு இருக்கிறது. சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை வெளியீடு என்று சொன்னால் வெள்ளைத்தாளை காட்டுகிறார் அந்த தொழில் அமைச்சர். அவ்வளவு அறிவு. நீங்கள் எல்லாவற்றிலும் ஒரு அரைகுறையாக முட்டாள்தனமாக அரசு நடத்துகிறீர்கள். எந்த ஒன்று உனக்கு வேறு எந்த வேலை இருக்கிறது? துபாக்கி போனோம், நீ எந்த வெளிநாட்டுக்கும் போய் முதலீடுகளை ஈர்க்கவில்லை. முதலீடுகள் செய்வதற்கு தானே போயிருக்கிறீர்கள். நீ, உன் மருமகன், உன்னுடைய மனைவி எல்லாருமாக தனி விமானங்களில் போவது எதற்காக? முதலீடு செய்வதற்காகத்தானே. Foolish government. Foolish government. Total government is foolish. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பழக்கருப்பை அவர்கள். சார் வணக்கம் சார். சார், விஜய் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்துக்கு அடுத்து நேரிலே வீட்டிலே போய் காலில் சாஷ்டாங்க விழுந்தெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறதா ஒரு தகவல். அதை போனவங்களே பேட்டி கொடுத்துருக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இழவு நேர்ந்த வீடுகளை கேத வீடு என்று சொல்வார்கள். எந்த வீட்டில் இழப்பு நேர்ந்து விட்டதோ அந்த வீட்டிற்கு போய் நாம் கேதம் கேட்பது தான் இயல்பை தவிர, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், நாட்டையே ஆளுகிற மன்னனாக இருந்தாலும், அவன் ஒரு ஏழையினுடைய அவனுக்கு கேதம் கேட்பது, அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது நோக்கம் என்று அவர்களுக்கு தோன்றினால் அவர்கள் வீட்டுக்கு போய் சொல்வது தான் மரியாதையை தவிர, என்னிடம் பணம் இருக்கிறது, உங்களுக்கு வண்டி தருகிறேன், வாசி தருகிறேன், உங்களை வரவழைக்கிறேன், நீங்கள் இங்கே வாருங்கள், உங்களுக்கு ஹோட்டலில் ரூம் போட்டு வைக்கிறேன், இதெல்லாம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஏதோ ஒன்று. அதெல்லாம் ஒரு சாதாரணமான நிலையில் ஒரு பண்பான செயல் இல்லை. நாம் தூய்மை தொழிலாளர்களாக இருந்தாலும் அவர்களை வீட்டுக்கு அழைத்து தான் அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு சொல்வது. அதே மாதிரி உயிர் இழப்புக்கு உள்ளான குடும்பங்களை எல்லாம் நேரடியாக சென்னைக்கு அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, இவையெல்லாம் ஒரு அரசியல் கட்சியில் மாண்புடைய செயல்களாக எனக்கு தெரியவில்லை. போராடுகின்றவன் களத்தில் நிற்கின்ற போது நாம் அங்கே போய் ஆதரவு கொடுப்பதும், இழந்தவர்களின் வீட்டுக்கோ அல்லது அந்த ஊருக்கோ போய் ஒரு பொது இடத்திலே கூட்டி வைத்து கூட சொல்லலாம். ஏனென்றால் ஒவ்வொரு வீட்டுக்கும் போவது என்பது 41 வீட்டுக்கும் போவது என்பது கொஞ்சம் கடினமானது. அப்படி அல்லாமல் யாராக இருந்தாலும் என்னுடைய இடத்திற்கு வாருங்கள், உங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தருவதென்றாலும், உங்களுடைய இழப்புக்கு ஆறுதல் கூறுவதென்றாலும், எதுவாக இருந்தாலும் என்னுடைய இடத்திற்கு வாருங்கள் என்று சொல்வது கொஞ்சம் ரொம்ப இயல்பானதாக எனக்கு தெரியவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் அதற்காக ரொம்ப கலங்குகிறார், வருத்தப்படுகிறார், மன்னிப்பு கேட்கிறார், காலில் விழுகிறார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஏதோ ஒன்று என்று வைத்து, எதுவாக இருந்தாலும் இழந்த உயிர் வரப்போவதில்லை. ஏற்கனவே என்ன தப்பு நடந்தது என்பது விஜய்க்குத்தான் தெரியும். எதனால் இந்த சாவுகள் நேரிட்டன என்பது விஜய்க்கு தெரியும். களத்தில் நின்றவர் அவர்தான். எல்லாவற்றையும் அவர்கள் மயங்கி விடுகின்ற போதும் நெரிசலுக்கு ஆட்பட்டு தவித்து
செத்து கொண்டிருக்கின்ற போதும் நேரடியாக பார்த்தவர் அவர்தான். அதனாலே அந்த தவறு மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும். அது இன்னமும் அவர் திரைப்படத்துறையை விட்டு வெளியே வந்ததாக எனக்கு தெரியவில்லை. அந்த சினிமா பிம்பம் காரணமாக இந்த நெரிசல் ஏற்படுகிறது. மக்களுக்கு கிட்டத்தில் வந்து பார்க்க வேண்டும். ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால் எவ்வளவு தூரத்திலும் வந்து கேட்பார்கள். ஏனென்றால் கேட்பது தான் அதனுடைய நோக்கம். அந்த தலைவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது கேட்பது தான் நோக்கம். ஆர்வம் உடையவர்கள், அதில் ஈடுபாடு உடையவர்கள் மட்டும்தான் அந்த கூட்டத்திற்கு வருவார்கள். ஒரு ஊரிலே 5 லட்சம் பேர் இருப்பார்கள், 500 பேர் கூடுவார்கள். 500 பேரும் கேட்க வருகின்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் இவருக்கு பார்க்க வருகின்றவர்கள் தான் அதிகம். அதனாலே முன்னால் வந்து பார்க்க வேண்டும், கிட்டத்தில் வந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் பார்வை ஒரு மட்டுக்கு உட்பட்டது, தூரத்தில் இருந்தால் தெளிவாக தெரியாது. ஆகவே அந்த நெரிசல் ஏற்படுகிறது. இதற்கு நடுவில் இவர்கள் வண்டியை நடுவிலே கொண்டு போய் நிறுத்தி அதில் ஏற்பட்ட நெரிசல் ஒன்று. இப்படி பல்வேறு காரணங்கள். அவர் என்ன நடந்தவையெல்லாம் நடந்து முடித்து விட்டன. சிபிஐ அதை விசாரிக்க இருக்கிறது. ஆகவே அது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிவிட்டது. சில பேர் கேட்கிறார்கள், சிபிஐ என்ன அமித்ஷாவுக்கு ஆட்பட்ட நிறுவனம் தானே, அவர் தானே உள்துறை அமைச்சர் என்று சொல்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் உச்சநீதிமன்றம் ஒரு நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு குழுவை அமைத்து இதனுடைய விசாரணை தகவல்களை இந்த குழுவுக்கு சொல்ல வேண்டும். ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு தகவல் அளிக்க வேண்டும். அவர் இதையெல்லாம் ஆராய்ந்து அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று அதை நியமித்திருப்பதனால் சிபிஐக்கும் ஒரு கிடுக்கு பிடிப்படப்பட்டிருக்கிறது. இவர்கள் தமிழ்நாடு போலீஸை வைத்து விசாரித்தால் நாடி போய்விடும். அது ஸ்டாலின் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் செய்வார்கள். இவர்கள் வந்து ரொம்ப எந்த ஒரு காவல் உணர்வும் இல்லாதவர்கள் நம்முடைய காவலர்கள். ஆனால் சிபிஐ இவர்களுக்கு கட்டுப்பட்ட அமைப்பில்லை. ஆகவே தன்போக்கில் செயல்படும் என்பது ஒன்று. அது மைய அரசுக்கு கட்டுப்பட்டது தானா என்றால் ஆம். ஆகவே அதையும் கண்காணிப்பதற்கு ஒரு நீதிபதி குழு போடப்பட்டிருக்கிறது என்பது சரியானது என்பது தான் என்னுடைய கருத்து. ஆகவே உண்மை வெளிவந்துவிடும். என்றைக்கு செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு உடனே போய் களத்திற்கு போய் நீங்கள் உதவுங்கள் என்று சொன்னார்களோ அப்பொழுதே திமுக இதிலே ஏதோ ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது என்கின்ற எண்ணம் மக்களுக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் அவ்வளவு மதிப்பு செந்தில் பாலாஜியின் மீது. ஒன்றா நம்பர் திருடர்களெல்லாம் மீண்டும் மீண்டும் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் இந்த அரசுக்கு அறிவில்லை என்பதுதான் பொருள். ஆகவே செந்தில் பாலாஜி உள்ளே வந்தார், உதவுவதற்காக வந்தார் என்று சொன்னால் இவர் தான் இதையெல்லாம் செய்திருப்பாரோ என்று மக்கள் நினைக்கின்ற அளவுக்கு அந்த ஆளுடைய பெயர் மக்களிடம் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. ஆகவே ஸ்டாலின் செய்த பெரிய தவறு, அதில் ஸ்டாலினுக்கு என்ன பங்கு இருக்கிறது என்பதெல்லாம் இந்த நீதிபதிகளுடைய அறிக்கையில் வெளிவந்துவிடும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் அரசியலை அரசியலாக சந்திக்காமல் இது போன்ற திமுகவுக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்கின்ற கருத்து வேகமாக ஏற்பட்டதற்கு காரணம் செந்தில் பாலாஜி உள்ளே நுழைந்தது தான். ஆக எதுவாக இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், கடந்த காலங்களிலிருந்து நாம் படிப்பினைகளை பெற வேண்டும். ஒரு கைது செய்வதற்காக வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டால் ஆதவ் அர்ஜுனாவை உத்தரகாண்டில் ஒழிந்து கொள்கிறார். நம்முடைய புஷி ஆனந்த் இன்றும் ஜாமீனுக்கு விண்ணப்பித்து விட்டு, பிணையில் வருவதற்கு விண்ணப்பித்து விட்டு ஓடி ஒளிந்து கொண்டு திரிகிறார். சில பேர் சொல்கிறார்கள் கடல் மார்க்கமாக படகில் திரிகிறார் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் என்ன கேவலமாக இருக்கிறது. அந்தமான் தீவு பக்கமெல்லாம் போய்விட்டார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். பாண்டிச்சேரி கடற்கரையை சுற்றிட்டு இருக்காரு. பாண்டிச்சேரி கடல் இல்லை, அந்தமான் தீவுக்கே போவார். ரொம்ப நெருக்கடி அதிகமானால் என்ன 10 நாள் சிறையில் போய் இருந்துவிட்டு வந்தால் என்ன அரசியல்வாதிக்கு கெட்டு போய்விட்டது என்று கேட்டு. இல்லை, இவர்களால் விஜய்க்கு தானே அந்த அரசியலுக்கான இழுக்கு வருது. இழுக்கு விஜய்க்கு தான் வரும். ஒரு தகுதியற்றவர்களெல்லாம் ஆதவ் அர்ஜுனா லாட்டரி சீட்டுக்காரர் இருந்தால் அந்த ஆளுக்கு நோக்கம் வந்து நாட்டை பற்றியதல்ல, லாட்டரி சீட்டை பற்றியது. ஏனென்றால் அவர்கள் விழுந்ததற்கு பரிசு கொடுப்பார்கள், விழுகாத சீட்டுகள் பலவற்றை உருவாக்குவார்கள். அதுதான் அவர்கள் இவ்வளவு 1000 கோடி ரூபாய் பிஜேபிக்கு, 500 கோடி ரூபாய் திமுகவுக்கு சென்ற தேர்தலிலே வெளிப்படையாக கொடுத்தார்கள். 1000 கோடி பிஜேபிக்கு, 500 கோடி திமுகவுக்கு, 1200 கோடி மைய அரசுக்கு வெளிப்படையாக கொடுத்தார்கள். என்றால் என்ன நோக்கம்? எப்படி கொடுக்க முடியும்? லாட்டரி சீட்டு முறையாக நடத்தினால் கொடுக்க முடியுமா? இவர் போய் உட்கார்ந்து கொண்டு இவர்கள் ஒவ்வொரு சொந்த நோக்கத்திற்காக அரசியல் நடத்த வருகின்றவர்களெல்லாம் என்ன செய்வார்கள்? ஏற்கனவே ஜான் அவரைக்கும் ஒரு புத்தியே இல்லாத ஆள். இவ்வளவு குளறுபடிகளுக்கும் பெரிய காரணம்
3 சிகாமணிகள், ஒன்று புத்தி இல்லாத ஆரோக்கியசாமி, இன்னொன்று இந்த பரிசு சீட்டு ஆதவர்ச்சுனா, அப்புறம் இந்த புஷி ஆனந்த். ஏற்கனவே விஜய்க்கு எந்த அரசியலும் தெரியாது, செய்தித்தாள் படிக்கிற பழக்கமே அவருக்கு கிடையாது, என்ன நாட்டில் நடக்கிறதுன்றே தெரியாது. எல்லாம் சொல்லிக் கொடுப்பதை ஏற்ற இறக்கங்களோடு பேசி என்ன பாசிசமா பாயாசமா அதுவா இதுவா என்று இப்படியே பேசி கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், எப்படி இருந்தாலும் இந்த நாட்டில் விஜய்க்கான வாக்கு எது என்று நான் முதலிலே தெளிவாக சொல்லுகிறேன். விஜயினுடைய கவர்ச்சி, விஜயினுடைய அரசியல், இதற்காக உள்ள வாக்கை விட 15% வாக்கு தமிழ்நாட்டில் அலைகிறது. அது திமுகவுக்கும் விழுவதில்லை, அதிமுகவுக்கும் விழுவதில்லை. 2 பேருக்கும் விழாமல் இந்த 15% பேர் மட்டும்தான் 12லிருந்து 15 விழுக்காடு மக்கள் 50 ஆண்டுகளாக ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். 2 பேரும் அல்லாத கட்சி வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த மாதிரி விரும்புகின்றவர்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் ஏற்கனவே என்றால் விஜயகாந்துக்கு வாக்களித்தார்கள். அவர்கள் 3வது ஆள் யார் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார்கள். இந்த 2 பேரும் வேண்டாம். 3வது ஆள் ஒரு மரக்கட்டையை கொண்டு போய் ஒரு கொடிக்கம்பத்தை கொண்டு போய் நட்டாலும் அதுக்கு போடுவார்கள். மரம் மட்டைக்கு கூட போடுவார்கள். இவர்கள் 2 பேருக்கும் போடுவதில்லை. வேறு யார் அடுத்தது கொஞ்சம் பரவாயில்லாத ஆள், பேர் தெரிந்த ஆளாக இருக்கணும், அதுக்காக சுயேட்சைக்கு போட மாட்டார்கள். பேர் தெரிந்த ஆள் விஜயகாந்துக்கு போட்டார்கள். விஜயகாந்த் 10% வாக்குகளை பெற்றார். கூட்டணியாக வந்தபோது 13% வாக்குகளை என்னவோ பெற்றார். அதற்கு மேல் பெற முடியாது. அதுதான் அந்த வாக்கினுடைய வரம்பு. அந்த வாக்கு இப்பொழுது விஜய்க்கு வரும், நம்முடைய சீமான் காலியாகி விடுவார். அந்த வாக்கு விஜயகாந்துக்கு அப்புறம் சீமானுக்கு வந்தது. அவர்களுடைய நோக்கம் ஒரு மாற்று, இந்த அரசு அமைப்பு வேண்டாம், மாற்று அமைப்பு வேண்டும் என்று கருதுகிறவர்கள் விஜயகாந்த் இருக்கின்ற வரையில். விஜயகாந்த் இல்லாத கட்டத்தில் இவருக்கு சீமானுக்கு இப்பொழுது அந்த ஓட்டு விஜய்க்கு வரும். அதே நேரத்தில் ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த 10-12% வாக்குகள் இயல்பாக உங்களுக்கு வரும். ஆனால் விஜய் இந்த அரசியல் நடத்த வேண்டுமென்றால் முதல்ல மக்களுக்கு சொல்ல வேண்டும். நான் சொல்லுகின்ற கருத்தை கேட்க விருப்பம் உடையவர்கள் மட்டும் வாருங்கள். என்னை பார்ப்பதற்காக வந்து என்ன செய்ய போகிறீர்கள்? நான் நாட்டின் போக்கை மாற்றுவதற்காக நினைக்கிறேன். இதில் வெறுங்கூட்டமாக கூட்டி வெறுங்கூட்டமாக களைவதும், இதனால் அந்த கூட்ட நெரிசல்களிலே நீங்கள் சிக்கிக்கொள்வதும் தேவையற்றது. நான் சொல்லுகின்ற கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் மட்டுமே வாருங்கள். இந்த சினிமாவினால் வருகிற இந்த பிம்பத்தினால் ஏற்படுகின்ற கூட்டங்கள் தேவையில்லை என்பதை இவரே அவர்களுக்கு அறிவூட்ட வேண்டும். நீங்கள் பொட்டலில் தான் ஒரு கூட்டம் நடத்த வேண்டும். அவரெல்லாம் ரோட் ஷோ, சாலைகளில் நடத்துவது, ஊருக்குள் நடத்துவது என்பதெல்லாம் அவருக்காக வருகின்ற கூட்டங்களெல்லாம் அவரை பார்த்து ஓய்ந்து போய் பிறகு வரவில்லை என்கின்ற கட்டத்துக்கு தான் ஒரு ஊருக்குள் வர வேண்டும். இந்த எஸ்ஐஆர் மத்திய அரசு வந்து தேர்தல் ஆணையம் வந்து கொஞ்சம் சரி கட்டிட்டு வராங்க, பிற மாநிலத்திலையும் நடத்துகிறாங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து திமுக வந்து இப்போ புதுசாக எல்லாவற்றுக்கும் பெண்டாட்டி திருப்பி படுத்து கொண்டு விட்டால் கூட மைய அரசு தான் அதற்கு காரணம் என்று சொல்வார்கள். கட்டிய பெண்டாட்டி திரும்பி படுத்து கொண்டு விட்டால் கூட மைய அரசு தூண்டுதல், பாருங்கள் அவள் திரும்பி படுத்துக் கொள்ளுகிறாள் என்று சொல்வார்கள். அவ்வளவு கேவலமாக எதை எடுத்தாலும் மைய அரசு மைய அரசு மைய அரசு. நான் கேட்கிறேன், தேர்தல் ஆணையம் பீகாரிலே செய்தது என்பது வேறு. பீகாரில் 50 லட்சம் வாக்காளர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள். திடீரென்று பீகாரினுடைய மக்கள் தொகையில் 50 லட்சம் கூட முடியுமா? ஆகவே வங்கதேசம் போன்ற இடங்களிலிருந்து அகதிகளாக வருகிறவர்கள் அசாமில் குடியேறுகிறார்கள், வங்காளத்தில் குடியேறுகிறார்கள், பீகாரில் குடியேறுகிறார்கள். அந்த தொகை அளவுக்கு அதிகமாக போகின்ற போது அவர்களெல்லாம் இந்த நாட்டுக்காரர்கள் தானா, உனக்கு அடையாளம் இருக்கிறதா, உனக்கு ஆதார் அட்டை இருக்கிறதா, உனக்கு வேறு குடும்ப அட்டை வைத்திருக்கிறாயா, என்ன வைத்திருக்கிறாய் சொல் என்று கேட்டு உச்சநீதிமன்றம் அதில் குறுக்கிட்டு ஆதார் அட்டையை அடிப்படையாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆதார் அட்டை அடிப்படையில் பல பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒன்றுமே இல்லாமல் நீ எப்படி ஒரு குடிமகனாக இருப்பாய்? இது நடைமுறைக்கு வந்து 10-15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் சிறு பையனாக இருக்கின்ற போதெல்லாம் ஒரு அட்டையும் கேட்க மாட்டார்கள். வங்கியில் கணக்கு திறக்க வேண்டும் என்றால் திறக்கலாம், குடும்ப அட்டைக்கு எழுதி கொடுப்பதென்றால் கொடுக்கலாம், கொடுத்தால் தந்து விடுவார்கள். நான் ராமசாமி, எனக்கு ஒரு குடும்ப அட்டை வேண்டும், நான் ராமசாமி வங்கியில் கணக்கு திறக்க வேண்டும், எல்லாம் நடக்கும். இப்பொழுதெல்லாம் அந்த சான்றிதழ்கள் இல்லாவிட்டால் ஆதார் போன்றவை, மற்ற பாஸ்போர்ட்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ஏதாவது ஒன்றை கொடுத்து தான் திறக்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. ஆகவே இவர்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லை என்றால் அவர்கள் எப்படி வாக்காளர்களாக இருப்பார்கள்? இவங்க திமுக ஏது வலிக்குது இல்லை, ஏன் வலிக்கிறது என்றால் பயம். எல்லாவற்றுக்கும் கைப்பட்டால் குற்றம், கால்பட்டால் குற்றம், வெண்டாத வெண்டாட்டி கைப்பட்டால் குற்றம், கால்பட்டால் குற்றம் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது.
அவள் வேண்டாதவள் ஆகிவிட்டாள். ஒரு பிரியமாக காலத்துக்கு போட்டால் என்னடி கால் போடுறேன். இல்லை அந்த வேண்டாங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கணும்ல, ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் அவங்க சாதிச்சுட்டு இல்லை, எல்லாவற்றுக்கும் தான், எல்லாவற்றுக்கும் குறைகளுக்கெல்லாம் காரணம் மைய அரசு. எல்லாவற்றிலும் மைய அரசினுடைய பங்கு இருக்கிறது. ஒரு பங்குமே இல்லாமல் மைய அரசு இவ்வளவு நெடுஞ்சாலைகள், இவ்வளவு துறைமுகங்கள், விண்ணூர்தி நிலையங்கள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே தானே தமிழ்நாட்டை நோக்கி தொழில்கள் வருகின்றன. எல்லாம் எனக்காக வருகிறது என்று சிங்கப்பூருக்கு போனார், ஸ்பெயினுக்கு போனார், அமெரிக்காவுக்கு போனார், ஜப்பானுக்கு போனார். வந்தது எவ்வளவு கேட்டால் பதில் சொல்ல முடியவில்லை. சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை வெளியீடு என்று சொன்னால் வெள்ளைத்தாளை காட்டுகிறார் அந்த தொழில் அமைச்சர். அவ்வளவு அறிவு எவ்வளவு வந்தது என்று சொல். ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை சொல்லி அந்த நிறுவனம் இங்கே வந்து முதலீடு செய்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவர்கள் நாங்கள் இங்கே வரவும் இல்லை, முதலீடு செய்வதாக சொல்லவும் இல்லை என்று சொல்கிறார்கள். அவ்வளவு பித்தராட்டம். ஏதோ ஒரு காரணம் பற்றி ஏற்பட்டிருக்கின்ற வளர்ச்சி சந்தையினுடைய வளர்ச்சி தான் இன்றைய நாட்டினுடைய வளர்ச்சி. எல்லாரும் அவரவர்கள் தங்களுடைய தொழில் துறை மற்றவற்றில் செலுத்துகின்ற ஈடுபாடு நாட்டினுடைய வளர்ச்சியாக ஆகிறது. முன்பு நாடு எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. ஒரு பெரிய நிறுவனம் எவ்வளவு முதலீடு செய்யலாம், அரசு எவ்வளவு செய்யும். ஆகவே இந்த பிஹெச்இஎல் போன்றவற்றையெல்லாம் அரசு ஏற்படுத்தியதற்கு காரணம் சோசலிசம் என்கின்ற கொள்கை முன்வைக்கப்பட்ட காலம். இப்பொழுது எல்லா நிறுவனங்களையும் தனியாரிடம் கொடுப்பது என்கின்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். நான் சொல்லுகிறேன், நீ எவ்வளவு கேவலமான அரசு என்பதற்கு ஒரு சான்று சொல்லுகிறேன். உயர்கல்வியை தனியாரிடம் கொடுப்பது என்று நீ முடிவு செய்தாயே, அறிவுடைய அரசா நீ என்று கேட்கிறேன். அப்புறம் என்ன, கல்லூரிகளை எல்லாம் பல்கலைக்கழகங்களாக ஆக்கி கொள்ளலாம். நாங்கள் கொஞ்சம் உங்களுடைய இவ்வளவு நிலம் வேண்டும் என்று நாங்கள் முன்பு சொன்னோம். அந்த நிலத்தின் அளவை குறைத்து கொள்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு தனியார் கல்லூரிகளும் அப்படியே பல்கலைக்கழகங்களாக ஆக்கி கொள்ளலாம் என்று நீ சொல்லி ஒரு மசோதா கொண்டு வந்து அந்த மசோதா நிறைவேறி எவ்வளவு கேவலம் பாருங்கள். இப்போ அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஸ்டாலினுடைய அரசினுடைய நோக்கம் என்ன என்றால், அதாவது ஒரு குளறுபடியான அரசு 4.5 லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிற அரசு. இந்த பணத்தை அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த பெண்களுக்கு 1000க்கு பதிலாக 2000 3000 கொடுத்தால் ஓட்டு போட்டு விடுவார்கள். நாடு என்பதும் அரசாங்கம் என்பதும் வளர்ச்சி குறித்தது அல்ல. ஆகவே பெரிய பணம் செலவாகிறது உயர்கல்விக்கு. எதனாலே? ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதனாலே. புரிகிறதா? இதை தனியாரிடம் ஒப்படைத்து விட்டால் இந்த மானியம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆசிரியர்களுக்கு மானியம் சம்பளமே அரசு தானே கொடுக்கிறது. அரசு கொடுக்க வேண்டிய தேவை. இவர்கள் தானே வாய்க்கு பெருசாக பேசுகிறாங்க. எல்லாத்தையும் வந்து மத்திய அரசு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு. இல்லை, நான் சொல்லுவது இது வேற. அதாவது ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாம். அவன் என்ன செய்வான்? 1 லட்சம் ரூபா ஒரு ஆண்டுக்கு, இப்போ 1000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு சம்பளம் கட்டிவிட்டு அரசு தொடர்புடைய பள்ளியில், தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசினுடைய பணம் பெறுகின்ற கல்லூரிகள் எல்லாமே 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் சம்பளம் பெறுகின்றன ஒரு ஆண்டுக்கு. பிறகு 80,000 90,000 லட்சம் ரூபாய் என்று சம்பளம் பெறுவார்கள். அவன் வாத்தியாருக்கு எப்படி சம்பளம் கொடுப்பான்? அவர் என்ன முட்டாளா? உன்னால் நடத்த முடியவில்லை என்றால் அரசாங்கத்தை விட்டு போ, உனக்கு வேலை இது இல்லை, நீ போ, வேறு ஏதாவது சொந்த தொழில் வைத்திருக்கிறா, இதை பண்ணு, துபாயிலே முதலீடு செய்து வைத்திருக்கிறா, எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை அனுபவி. உனக்கு உயர்கல்வியை ஒரு அரசாங்கம், கல்வி என்பதும் மருத்துவம் என்பதும் என்றைக்கு அரசாங்கத்தால் நடத்த முடியாமல் போய்விடுகிறதோ அவர்கள் ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் ஒரு அரைகுறையாக முட்டாள்தனமாக அரசு நடத்துகிறீர்கள். நீ நான் இன்சூரன்ஸ் பணம் கொடுக்குறேனே, அரசு மருத்துவமனை இல்லாவிட்டால்னா தனியார் மருத்துவமனையில் பார்த்தால் நான் நல்லா பணம் கொடுக்குறேன் என்றால் நீ சொல்லுகிற பணத்துக்குள்ள அவன் பார்க்க மாட்டான். அப்பல்லோ இவ்வளவு பெரிய வளர்ச்சி பெற்றதற்கு நீங்கள் தான் காரணம். ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் தன்னுடைய அரசு மருத்துவமனையில் வைத்தியம் செய்து கொள்ள மாட்டார் என்று சொன்னால் அது தகுதியற்றது என்பதுதான் என் பொருள். எந்த ஊரிலே கல்வி கூடங்கள் இல்லையோ அந்த ஊரை தீயில் இட்டு கொளுத்த வேண்டும் என்று பாரதி பேசுவான். நான் சொல்லுகிறேன், எந்த ஊரிலே பள்ளிகள் இல்லையோ, எந்த ஊரிலே மருத்துவமனைகள் அரசுக்கு சொந்தமாக இல்லையோ அவற்றையெல்லாம் கொளுத்த வேண்டும். நீ இப்பொழுது கல்வியை கொண்டு போய் தனியாரிடம் கொடுப்பதற்கு முயலுகிறாய். இதை தனியார் பல்கலைக்கழகங்களை உருவாக்கி கொள்ளலாம் என்றால் தனியார் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் கொள்ளையடிப்பார்கள். உனக்கு வாத்தியாருக்கு கொடுக்குற சம்பளம் மிச்சப்படும் என்று நினைக்கிறாய்.
இப்பொழுதே நீ எங்கே வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்குற, எல்லாரையும் தற்காலிகமாக தானே வைத்திருக்கிற, நீ என்ன ஆட்சியாக நடத்துகிறாய் என்று நான் கேட்கின்றேன். ஒரு 7-8 கட்சிக்காரன் ஒத்துவதே வேலையாக ஒத்துவுகிறான். நாட்டை பற்றி, மக்களை பற்றி, எதை பற்றி அந்த கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு கவலை இல்லை. இப்போ இந்த தேர்தல் இதுக்கும் ஒத்துவுகிறாங்க, எல்லாவற்றுக்கும் ஒத்துவுதுவான். இவர் தலைமை நாயனம் ஸ்டாலின், துணை நாயனங்கள் அவர்கள். துணை நாயனம் கூட இல்லை, ஒத்துவுதுகிற பேர்வழிகள் அவர்கள். 7-8 கட்சிகள் தமிழ்நாட்டில் முடங்கி விட்டன. மாற்று அரசியலே பேசுவதில்லை. பாஜக வரக்கூட ஒத்துவுதுறோம். இது ஒரு காரணமாக சொல்லுங்கள். பாஜகவுக்கு எதிராக உள்ளவர்கள் பாஜகவுக்கு எதிராக பேசட்டும், அது வேறு. நான் சொல்லுகிறேன், நாட்டு மக்களுடைய பிரச்சனையில், கடுமையாக பேச வேண்டிய பிரச்சனையில், தமிழ்நாட்டில் 75 ஆண்டுகள் விடுதலை பெற்று காலங்கள் ஓடிவிட்டன. ஆனால் உங்களால் இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு பிறகு, 1990க்கு பிறகு, சந்தை பொருளாதாரம் மலர்ந்ததற்கு பிறகு பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த வளர்ச்சி உன்னால் ஏற்பட்ட வளர்ச்சி இல்லை, அது சந்தை பொருளாதாரத்தினால் ஏற்பட்ட வளர்ச்சி. ஆகவே இதில் நீ என்ன செய்கிறாய்? இதில் உன்னுடைய பங்கு என்ன? நீ சொல்லுகிற முதலீடுகளெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை, அவ்வளவும் பித்தலாட்டம். புள்ளி விவரங்கள் பூராவும் பித்தலாட்டம். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். செய்ய வேண்டிய பணிகள் எதையும் உனக்கு செய்ய தெரியாது. சும்மா 1000 கொடுக்குறேன், 500 கொடுக்குறேன், பையனுக்கு 1000 கொடுக்குறேன், மேட்னி ஷோ பார்ப்பதற்கு, பெண்ணுக்கு 1000 கொடுக்குறேன். ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம் தானே அது. 50,000 ரூபாயும் கொடுத்து 1 பவுனும் கொடுத்தார்கள் அவர்கள். 5 ஆண்டுகள் படித்தார். அதை நீ 50,000 வகுத்து மாதம் 1000 கொடுக்குறாய். 1 பவுன் கொடுப்பதில்லை. 1 பவுன் ₹1,00,000 நீ ஆட்சிக்கே தகுதியற்றவன். இந்த நாட்டில் எந்த அரசியல் கட்சிகளும், சிபிஎம், சிபிஐ, வைகோ, எல்லா கட்சிகளும் தேய்ந்து உருச்சிதைந்து போனதற்கு மிகப்பெரிய காரணம், நாட்டு அரசியலை அவர்கள் நடத்துவதில்லை, மக்கள் அரசியலை அவர்கள் நடத்துவதில்லை. எது செய்தாலும் திமுகவுக்கு துணையாக நீ இருப்பதற்கு நீ எதற்கு தனி கட்சி? உனக்கு எதற்கு தனி கொடி? 5 ஆண்டுகளுக்கு முன்பு கூட்டி சேர்ந்தாய், 5 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் கூட்டி சேர்வதற்கு தொடர்ந்து அந்த கட்சியினுடைய ஒரு உறுப்பு போல் இருக்கிறாய். உன்னுடைய பணி என்ன? பாட்டாளிகளுக்கு பேசுவதற்காக வந்த நீ பம்முகிறாய். பாட்டாளிகளுக்கு எதிராக பாட்டாளிகள் பாதிக்கப்படுகின்ற போது அப்படி தடவி கொடுத்து பேசுகிறாய். வேங்கை வயலில் மலம் கலந்தாலும் இன்றைக்கு வரையிலும் திருமாவளவன் அதற்கு விடை தேட மாட்டார், மற்றவையெல்லாம் செய்வார். ஒரு 4 எம்எல்ஏ, கொஞ்சம் அதிகாரம், ஆளுங்கட்சி நாம் என்ன தவறு செய்தாலும் கேட்காது. இதைத்தானே நீங்கள் விரும்புகிறீர்கள்? நீங்கள் அதிகாரம் பெறுகிறீர்கள், மக்கள் அதிகாரம் பெறவில்லை என்று நான் சொல்லுகிறேன். எதற்காக நீங்கள் கட்சி தொடங்கினீர்களோ அந்த கட்சி பெற வேண்டிய நியாயங்களை, நீதிகளை, அந்த கட்சியின் மூலம் பெற வேண்டிய நியாயங்களை, நீதிகளை அந்தந்த மக்கள் பெறுவதில்லை. ஃபூலிஷ் கவர்மெண்ட், ஃபூலிஷ் கவர்மெண்ட், டோட்டல் கவர்மெண்ட் இஸ் ஃபூலிஷ். அதனால்தான் சட்டம் செய்வது பின்வாங்குவது, சட்டம் செய்வது பின்வாங்குவது, அதுக்கு முன்னால் யோசிப்பதில்லை. யாருக்கு சார்பாக நாம் இந்த சட்டங்களை செய்கிறோம் என்று சிந்திப்பதில்லை. யாருக்கு சார்பாக செய்கிறான்? ஏழை மக்களுக்கு சார்பாகவா? இனிமேல் தனியார் கல்லூரிகள் உருவானால், தனியார் பல்கலைக்கழகங்கள் உருவானால், தனி முதலாளிகள் அதற்கும் உருவாவார்கள். பிறகு ₹1,00,000 ₹2,00,000 சம்பளம் கட்டி அங்கே படிக்க வேண்டும். உன்னுடைய பள்ளிக்கூடத்தில், உன்னுடைய யூனிவர்சிட்டியில் 2ஆக இப்பொழுதே பிளக்கப்பட்டிருக்கிறது. ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸாக. மோசமானவர்கள், வசதியற்றவர்கள், ஒன்றுமில்லாதவர்களெல்லாம் பொது மருத்துவமனைக்கு போவது போல் உன்னுடைய கல்லூரிக்கு வருவார்கள். வசதி மிக்கவர்களெல்லாம் தனி இனமாக, வர்க்கமாக மாறி தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு போவார்கள். எந்த ஒன்று உனக்கு வேறு எந்த வேலை இருக்கிறது? துபாய்க்கு போனால் நீ எந்த வெளிநாட்டுக்கும் போய் வந்து முதலீடுகளை ஈர்க்கவில்லை. முதலீடுகள் செய்வதற்கு தானே போயிருக்கிறீர்கள். நீ, உன் மருமகன், உன்னுடைய மனைவி எல்லாருமாக தனி விமானங்களில் போவது எதற்காக? முதலீடு செய்வதற்காகத்தானே. எந்த முதலீடு இங்கே இழுத்து வந்தீர்கள்? நானெல்லாம் ஒரு கருத்து சொன்னேன். சரி, உனக்கு பிஜேபியோடு சேருவது என்பது இடையூறாக இருக்குமானால், கொள்கை ரீதியாக முரணாக இருக்குமானால், திமுகவிடம் அதிமுகவிடம் அந்த நிபந்தனையை சொல்லி நான் உன்னோடு சேருவதென்றால் இது சமயச்சார்பற்ற கூட்டணியாக இருந்தால் தான் சேர முடியும் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், எடப்பாடி பிஜேபியை அத்து விட்டு விஜயோடு சேர்ந்து இன்னும் சில 2-3 கட்சிகளை, சமயச்சார்பற்ற கட்சிகளை நாம் சேர்த்து கொண்டு பெரிய அணியாக மாறி வாக்கு பெறலாம். இதிலே வெளியே போவது 5% வாக்கு. யாருடைய வாக்கு? பிஜேபியினுடைய வாக்கு. ஆகவே ஏற்கனவே 31% வாக்குகளை சென்ற சட்டமன்ற தேர்தலில் பெற்றிருக்கிறார் எடப்பாடி. அதனால தான் அந்த 70 எம்எல்ஏக்கள்.
இப்பொழுது இவருடைய ஒரு 10-12% வாக்குகள் 15% வாக்குகள் அவரோடு சேருமானால் அதுவே போதுமானது. இன்னும் 2-3 கட்சிகள் வரும். பிஜேபியினால் இழப்பு 5% வாக்கு வெளியே போகும். நமக்கு அதனால் வரப்போகின்ற லாபம் ஸ்டாலினுடைய ஓட்டு வங்கியான மைனாரிட்டி ஓட்டு வங்கி சிதைவுற்று அவையெல்லாம் இந்த பக்கம் வந்துவிடும். விஜயை நோக்கி வரும், இந்த அணியை நோக்கி வரும். விஜயினுடைய வாக்கு வங்கியே சிறுபான்மை வாக்கு வங்கி. அவர் சிறுபான்மை வாக்கு வங்கி கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கி இதெல்லாம் அவருக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் சேர்ந்து வருகின்ற போது அவருடைய அடித்தளம் முதலில் அவருடைய நாற்காலிக்கு 4 கால் இருக்காது, ஒரு கால் ஒடிந்து விடும். 3 காலில் எந்த நாற்காலியும் நிற்காது. புரிகிறதா? அது சிறுபான்மை வாக்கு வங்கி தான். இந்த 12% வாக்கு வங்கியை நம்பித்தான் அவருடைய அரசியலே இருக்கிறது. அவர்கள் எதை நம்பி இவருக்கு வாக்களிக்கிறார்கள் என்றால் மோடியை எதிர்க்கிறார் என்பதற்காக வாக்களிக்கிறார்கள். மோடியை எதிர்க்கின்ற அணி இன்னொன்று வந்துவிட்டால் சிறுபான்மையினர் வாக்கு சிதையும். சிதைந்து 12% வாக்கு எதிரிக்கு குறைந்து நமக்கு கூடும் என்றால் அவர் 40லிருந்து 28 ஆவார். நாம் 30லிருந்து 35லிருந்து இன்னொரு 12% வாக்கு கூடுகின்ற போது மிகச்சரியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேனே தவிர முடிவெடுக்க வேண்டியவர்களுக்கு அதற்கான விஜய்க்கெல்லாம் யாரை ஆலோசகராக வைத்திருக்காரோ அவனுடைய அறிவு கேட்டினால்தான் இவருடைய அறிவு கேட்டோம். நாம் பேசுவதெல்லாம் எட்டாது. இந்த ஆரோக்கியசாமி மாதிரி ஒரு ஃபூலிஷ் ஃபெலோவை வைத்திருக்கிறார்களே, அந்த ஆளுக்கு புரிந்தால்தான் இந்தவர்களுக்கு புரியும். அவர் இப்படித்தான் இருக்கிறார்கள். அவர் வைத்திருக்கிற செயலாளர்கள், அவர் வைத்திருக்கிற ஆலோசகர். அதனாலே தான் விஜயினுடைய அரசியல் தடுமாறுகிறது. சரியா? ஆனால் எப்படி இருந்தாலும் சரி ஒரு 10-12% வாக்குகளை பெறுவார். பெற்று அழிவதா அல்லது சேர வேண்டிய ஆற்றலோடு சேர்ந்து உயிர்த்திருப்பதா என்பதுதான் கேள்வி. உடனடியாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற கனவில் அழிந்து விடுவது அல்லது பொறுத்திருந்து வருவோம் என்கின்ற கருத்தில் உயிர்த்திருப்பது, இதுதான் அவருக்கு முன்னால் இருக்கின்ற நிலை. சரி, நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. சரி.